அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டின் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் உத்தராயணம் காலம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை நவமி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டில் தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் சித்திரை வருடப்பிறப்பு தொடங்கி மூன்றாவதாக வரும் மாதம் ஆனி மாதம். சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த ஆனி மாதம். மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழும் மாதம் இந்த ஆனி மாதம். ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயத்தின் கடைசி மாதமாக வருவது இந்த ஆனி மாதம். தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆனி மாதம். தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்களாகிய நமக்கு ஆனி மாத காலம் ஆகும். நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த ஆனி மாதம் அமைந்துள்ளது. சேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் இந்த ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் சேஷ்டாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்திற்கு சேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு. இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன். ஆனி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் 16 வகையான அபிஷேக தீபாராதனைகள் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். ஆனி 12ஆம் தேதி புதன் கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆனி 23ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆனி 27ஆம் தேதி செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் ஆனி திருமஞ்சத்தின் போது ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசித்தால் அனைத்து தோஷங்களும் விலகும். அனைத்து சிவாலயங்களிலும் மாலை நேரத்தில் ஆனி மாத திருமஞ்சனம் நடைபெறும். வைணவ தலங்களில் தலை சிறந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தன்று திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெறும். குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் வியாச பூர்ணிமா வருவதும் இந்த மாதத்தில் தான். இந்த நாளில் அனைவரும் தங்கள் குருவை வணங்கி ஆசி பெற திரு அருளும் குரு அருளும் சேர்ந்து கிடைக்கும். பொதுவாக நிறைய கோவில்களின் கும்பாபிஷேகம் ஆனி மாதத்தில் தான் நடைபெறும். ஏகாதசிகள் அனைத்துமே விசேஷமானவை என்றாலும் ஆனி மாத தேய்பிறை ஏகாதசி யோகினி ஏகாதசி என்ற பெயருடன் விஷ்ணு வழிபாட்டுக்கு சிறந்து விளங்குகின்றது. அன்றுதான் அழகாபுரி மன்னனான குபேரன் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு தனது நோயை போக்கிக் கொண்டான். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலும் ஆனி மாதம் பௌர்ணமியையொட்டி சுவாமியும் அம்பாலும் திருவீதியுலா வரும்பொழுது காரைக்கால் அம்மையார் திருவுருச்சிலையும் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் வீட்டின் மீது ஏறி நின்று மாம்பழங்களை கூடை கூடையாக காரைக்கால் அம்மையார் மேல் அபிஷேகம் செய்வார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆனி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கான அற்புதமான மாதம். 7-8 மாதங்களாக ஒவ்வொரு விஷயத்திலும் அடைந்து வரும் சங்கடத்தையும் தேவையற்ற விரயத்தையும் வருமானமே இல்லாத சூழல்களையும் மாற்றப் போகிறது. உங்களுக்கான அனைத்து வெற்றியையும் மன மகிழ்ச்சியையும் உண்டாக்கி அடுக்கடுக்கான இனிமைகளை ஏற்படுத்தி உபரி வருமானங்களை கொடுக்க போவதும் 6ஆம் அதிபதியான சூரியன், உங்கள் ராசிநாதனான குரு, உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் மற்றும் உங்கள் ராசிக்கு 8 கூடிய சுக்கிரன், அதோடு ராகு கேது கிரகங்கள் ஜென்ம ராசியிலும் 7ஆம் இடத்திலும் நிற்பதால் மட்டும் இடையிடையே தேவையற்ற சங்கடங்களை 3ஆம் நபர்களால் சச்சரவுகளை அனுபவிக்க நேரிடும். ஆரோக்கிய நிலைமை சின்ன சின்ன சங்கடங்களை தந்தாலும் உடனுக்குடன் நிவர்த்தியாகிவிடும். வருமான பாதிப்பு ஏற்படாது. சேமிப்பு உயரும். புதிய வரவினங்கள் அதிகரிக்கும். சொத்து வாங்குகிற முடிவுகள் அனுகூலத்தை தரும். கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக நகரும். நாணய விஷயங்களால் பாதிப்பு ஏற்படாது. இந்த மாதம் முதல் வாரம் முடிந்த பிறகு புதிய விஐபி பெரிய மனிதர் சந்திப்புகள் நிகழும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்கள் பெரியதொரு மேன்மையை இந்த மாதம் தொடங்கி 3வது வாரம் முடிவதற்குள் உண்டாகும். வாரிசுகளுக்கான சுபகாரிய திருமண தேதியை குறித்து நிம்மதி அடைய போகின்றீர்கள். இளம் தம்பதியர்களின் புத்திரபாக்கிய தாமதம் விலகி இனிமையை ஏற்படுத்தும். அயல் தேச அயல் மாநில ரீதியான விஷயங்களில் நீடிக்கின்ற கெடுபிடிகளுக்கு இந்த மாதம் 12வது நாள் தொட்டு லாபகரமான அதிர்ஷ்ட திருப்பம் ஏற்படும். இந்த மாதம் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முன்னேற்றத்தை உண்டாக்கும்.
திடீர் நன்மைகள் நடந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை சந்திக்கப் போகின்ற மாதம் இது. மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். சிறந்த ஆற்றல், அறிவுத்திறன், எதையும் சாதிக்கும் சாந்த குணம், தெளிவான சிந்தனை, தெளிந்த எண்ண செயல்பாடுகள், நேர்மை, ஒழுக்கம், பண்பு, பரிவு, பாசம் இது போன்ற குணங்களுடன் விளங்குவீர்கள். மனதில் நிழல் போன்ற ஒருவித சொல்லத் தெரியாத, சொல்ல முடியாத பற்பல சிந்தனை செல்வனாகவும் மற்றவர்களையும் அரவணைத்துக் கொண்டு தன் காரியங்களில் முக்கியத்துவம் குறையாமல் குதர்க்கமின்றி சாதித்துக் கொள்வதில் மிக சிறந்தவர்கள். நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். தைரியம், பேச்சு வல்லமை, சுகபோகங்கள், ஆடை அலங்காரங்கள், சிக்கனம், சேமிப்பு போன்றவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் மற்றும் ஆடம்பர நவீன வஸ்துக்கள் வாங்குவதற்கு ஏற்ற காலம் இதுவே ஆகும். மனம் போல் மாங்கல்யம் என்பது திருமணத்திற்கு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கும் என்பதை உங்களின் செயல்களில் உணர முடியும். நினைத்ததை முடிப்பவனாக அன்றும் இன்றும் என்றும் நெறி தவறாது நடந்து வருவதால் என்றுமே உங்களது வாழ்க்கை வசந்தமாகும். கணவன் மனைவி உறவுக்கு இலக்கணம் வகுத்தவர் போல் வாழ்ந்து காட்டி மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்வீர்கள். பிள்ளைகளிடம் கனிவு, கண்டிப்பு, பாசம், பரிவு, உபச்சாரம் அவர்களின் குறிப்பறிந்து செய்து கொடுத்து தன்வசம் அவர்களை ஆளாக்கிக் கொள்வீர்கள். கொழுப்புச்சத்து கணுக்கால் முதல் அடிபாதங்கள் வரையில் பிணிகள், உபாதைகள் உண்டாகும். உற்றார், உறவினர், நண்பர்களிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில், வியாபாரத்தில், தொழிலில் உங்களது உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம், மதிப்பு, புகழ், கௌரவம், செல்வாக்கு உண்டாகும். அறிவுக்கு அதிபதியான ராசிநாதன் உங்களை பட்டை தீட்டும் வைரக்கல் போன்று ஜொலிக்க செய்வார். அலட்சியம், எதையும் பிறகு பார்ப்போம் என்ற எண்ணங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும். சோம்பல் அதிகரிக்கும். அதற்கு இடமளிக்க கூடாது. இந்த மீனராசி பெண்களுக்கு பாசம், பண்பு, தைரியம், பேச்சுத்திறன், சமயோஜித செயல்பாடுகள் மூலம் உங்களுக்கு உயர்வு உண்டு. ஆடம்பர செலவுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். உடல் உபாதைகள் ஏற்படும். மூட்டுகளில், பாதங்களில் வலி, பிணிகள் உண்டாகும். அடிபடுதல், தடுமாறுதல் என உண்டாகலாம். கவனம் சிதறாமல் இருப்பது நலம். உத்தியோகத்தில் புகழ் உண்டு, ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் சுப சடங்குகள் நடைபெறும். தனவரவு திருப்தி தரும். மாணவர்களுக்கு கற்ற அறிவை விட பொது அறிவுடன் விளங்குவீர்கள். பல அரிய படைப்புகளை செய்ய ஏதுவாக முனைவீர்கள். ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயலில் வெற்றி காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அனைவரிடமும் சமயோஜிதமாக நடந்து கொண்டு தன் நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். இந்த மீனராசி விவசாயிகளுக்கு சற்றே போராடி உற்பத்தி சார்ந்த விஷய லாபங்களை அடைய நேரிடும். உத்தியோகஸ்தர்களுக்கு இம்மாத ஏதோ ஒரு திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் உத்தியோக மேலிட ரீதியாக உயர்வு செய்தி வரும். தொழிலதிபர்களுக்கு எப்பேற்பட்ட தொழில் போட்டியாக இருந்தாலும் முறியடித்து விடுவீர்கள். கலைஞர்களுக்கு இப்பொழுது நீங்கள் செயல்பட்டு வருகின்ற துறையை விட்டு வெளிவரப் போகின்றீர்கள். இந்த மீனராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூரம், அஸ்தம், மிருகசீரிடம், அஸ்வினி, கார்த்திகை, அனுஷம், புராடம், சதயம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூன் 17, 20, 21, 22, 26, 28, ஜூலை 1, 3, 4, 5, 9, 13, 15. இந்த மாத சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகேது கிரகங்களுக்கு பரிகாரம் செய்து வழிபட்ட பின் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்து வாருங்கள். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.